எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் மீஷோலேருந்து நான் சூப்பராக ரேண்டமான ஃபைன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன். அதில் நிறைய ஆர்கனைசர்ஸ் இருக்குது. நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குது, எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, நம்ம ஹோம்க்கு எது ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீரியஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முன்னாடியே லைக்கும் பண்ணி வச்சுருவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த திரி ஹோல்டர்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாருங்க, எல்லாமே பிராஸ் மெட்டீரியல். மொத்தம் இதில் 6 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சூப்பர் குவாலிட்டி, நல்லா வெயிட்டாக இருக்குது. எப்போவுமே இதுக்கான வீடியோ வர்த்தான ப்ராடக்ட் நல்ல வெயிட்டில் இருக்குது. ஸோ இதோட ரேட்டை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாமா? கவர் தான் ஆர்டர் பண்ணிருந்தேன். சாட்டின் மெட்டீரியல். எக்ஸ்ட்ராவா அதுக்கு ஸோ டோட்டலாக 2 பில்லோ கவர்ஸ் அண்ட் 3 ஸ்க்ரன்ச்சஸ். இந்த ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்கு. இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளோட ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஹேர் பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சாட்டின் மெட்டீரியலில் இருக்க ஸ்க்ரன்ச்சீஸோ நம்ம இந்த மாதிரி வந்து பில்லோஸோ யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் பிரேக்கேஜ் வந்து கம்மியாகும். நைட்டில் படுக்கும்போது நிறைய ஹேர் பிரேக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி தான். ஒயிட் வித் ஒரு இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த பில்லோ கவர்லேயே தான் இருக்கு அந்த ஸ்டோன்ஸும். ஒயிட் வித் கைண்ட் ஆஃப் பிங்க் காம்பினேஷனில் ஒரு ஜுவல்லரி செட். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ஜுவல்லரி செட்டை. இதுக்கு 2 இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இயரிங்ஸ் செம்ம எலிகெண்டா சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான். ஸோ நான் இதை வியர் பண்ணி காமிக்கிறேன். எப்படி சும்மா வச்சு பார்க்குறேன். பாருங்க, இது வச்சதும் பாருங்க என்னோட லுக்கே எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜுவல் செட் தான். ஆக்சுவலாக ஜுவல்லரி ஹாலுக்காக தான் இதெல்லாம் நான் ஆர்டர் போட்டேன். பட் அப்போ ரிசீவே ஆகலை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் நான் முன்னாடியே வீடியோ போட்டுட்டேன் இருந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு. பாருங்க, ஆனால் சூப்பரான ப்ராடக்ட்டுங்க இது. டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த சைடு வேணுமோ நீங்கள் அந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை இதோட இயரிங்ஸ் பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இந்த ரெட் வித் கிரீன் டிசைன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி பின்பக்கமும் இதோட டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது எப்படி வியர் பண்ண முடியாதே. ஸோ இது போட்டால் இப்படி தான் இருக்கும்.
நான் அதை வியர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயரிங்ஸ் போட்டதுமே பாருங்க என்னோட லுக் எவ்வளோ கிராண்டாக மாறி இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ஜுவல்லரி உங்களுக்கு பிடிக்கும். பிங்க் ஸ்டோனில் கீழே பர்ல்ஸ் வச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த அவுட்ஃபிட்க்கு இது மேட்ச் ஆகுது. நீங்கள் எவ்வளோ சிம்பிளான ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தாலும் சரி, சிம்பிளான ட்ரெஸ் போட்டாலும் சரி, இது போட்டிங்கன்னா பயங்கர கிராண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாரீஸ் போட்டிங்கனாலும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் வாங்கினேன். இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் தான். இது ஒன்றும் இல்லை, மோஸ்ட்லி நம்ம நிறைய சின்ன சின்ன ஸ்டட்டு வச்சுருக்கோம், ரொம்ப கோல்டெல்லாம் வச்சுருப்போம், வெளியில் போகிறோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அது டேமேஜ் ஆகாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த ஜுவல்லரி ஆர்கனைசர். வெல்வெட் ஃபினிஷிங்கில் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 செட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது இதோட குவாலிட்டி, உள்ளேயுமே நல்லாயிருக்கு. சிலதெல்லாம் இங்கெல்லாம் உடஞ்ச மாதிரி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுமே நான் பார்த்தேன், பட் ஆனால் இந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்க கோல்டு ஜுவல்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் அதை வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெளியே எடுத்து போனோம்னா ரொம்ப ரொம்ப ஆக்டானது, அழகாக ஹேண்ட்பேக்லேயே கூட வைக்கலாம், அவ்வளோதான் இருக்குது. இதுதான் இதோட சைஸ். கண்டிப்பாக அதெல்லாம் மஸ்ட் எல்லாத்துக்கிட்டையும் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்க் தான் வாங்கியிருந்தேன். ஐஸ்க்கு செப்பரேட்டாக அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக. இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இது நமக்கு சம்மரில் நிறைய தேவைப்படும். இப்போ ஸ்கின் கேருக்காக நிறைய பேர் ஐஸ் வாட்டரில் வச்சு எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு இன்ஸ்டெட்டாக அதுக்கு பதிலாக வந்து நம்ம இதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லையோ ஃப்ரீசர்லையோ வச்சுருங்க, ஃப்ரீசர்லாம் வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour 20 minutes கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா அந்த மேக்கப் சீக்கிரம் கலையாது, உங்களுக்கு சீக்கிரம் ஸ்வெட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். நல்ல ப்ராடக்ட் தான் அது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் சில க்ரீம் போட்டாலே வந்து பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிடும், ஏன்னே தெரியல. ஸோ அதுக்காகவே இந்த ப்ராடக்டை தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது சும்மாவே சில்லுன்னு தான் இருக்குது, வச்சது நல்லா கண்ணு கூலிங்காக இருக்குது. சரி, இது என் ஃபேஸ் சைஸ்க்கு இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாகவே இருக்குது. ஸோ இதை வாங்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ட்ராவலில் இருக்கும்போது ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ப்ராடக்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ஹோல்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் போட்டு வச்சுக்கலாம். 4 to 5 ப்ரஷஸாக நீங்கள் வச்சுக்கலாம், அவ்வளோ டெப்த் இருக்குது பாருங்கள். ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சோப் ஆகும். இதுக்குள்ளே நீங்கள் சோப் போட்டு வச்சுக்கலாம். இது வச்சிங்கன்னா டைட்டாக இருக்குது, இதில் தண்ணி இருந்தாலுமே லீக் ஆகாது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம், சோப் தான் வச்சுக்கணும்னு இல்லை. ஸோ ஏன்னா தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுனால இதை இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு, இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. சும்மா நசுங்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை, நல்லாவே இருக்குது குவாலிட்டி. ஸோ இந்த ரேட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப கரெக்டான ப்ராடக்ட் தான். இதுவே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வாங்கினேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுனாலும் நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸ்டீலில், கம்ப்ளீட்டாக ஸ்டீல் கிடையாது, இது வரைக்கும் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஸோ இது நம்ம கை சுடாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டிலே பார்பிக்யூ பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் மீஷோலேயே இருக்குது. ஸோ இது நல்லாவே இருக்குது, இதோட திக்னஸ்மே நல்லா இருக்குது.
சூப்பராக இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி சுடுறது கூட நீங்கள் டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பிடிச்சி திருப்பறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுனாலும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்ல குவாலிட்டியில் இருக்குது. சும்மா ஏனோ தானோ நசுங்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மணி பிளான்ட் இருக்குது. ஸோ அதை போடுறதுக்கு தான் ஒரு வேஸ் ஆர்டர் பண்ணேன். இதோட கிளாஸி ஃபினிஷ் பாருங்கள், எல்லா கலருமே ரெஃப்ளெக்ட் பண்ணுது. நீங்கள் ஏதாவது ஒரு டெக்கோர் பண்ணுறீங்க, கார்னரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதை வாங்கி யூஸ் பண்ணலாம். செம்ம கிளாஸி ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுனால நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்கனைசர் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். செம்ம சூப்பரான குவாலிட்டி, நல்ல பிளாஸ்டிக் நசுங்கெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. ஒயிட் கலரில் இல்லை குட்டி குட்டி ஜுவல்லரிஸ் போடுற மாதிரி 2 ட்ராஸுமே கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் இவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஷெல்ஃப்ஸில் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை டேபிள்லேயே கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெளியில் கூட எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு காம்பேக்டாகவும் நல்லாவும் இருக்குது. பியூர் ஒயிட்டில் நல்ல ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டியில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. அதுதான் மெயினான விஷயம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தான். இது வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க, நான் இதை எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மஸ்கிட்டோஸு மற்ற பூச்சிகள்லாம் வந்து ஃப்ரூட்ஸ்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான் ஃப்ரூட் பேஸ்கெட்டு. இந்த குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. சும்மா நசுங்கிற மாதிரியான குவாலிட்டிலாம் இல்லை, நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது. இதோட ஷேப்பே பாருங்கள், ஒரு ஃப்ரூட் ஷேப்லேயே கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. நிறையவே இந்த ஃப்ரூட்ஸ் போடலாம். இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய நீங்கள் வந்து வெஜ்ஜீஸ் கூட இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரூட்ஸாக வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து வெளியிலவே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி ஆனியன்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ சூப்பரான ப்ராடக்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டோ, அதுவும் பாருங்கள் ஒரு ஃப்ரூட் ஷேப்லேயே வாங்கியிருக்கனால ஆரஞ்ச் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில். எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக சாக்லேட்ஸ் தேவைப்படும். அது வந்து அழகாக இருந்தால் என்ன, அந்த மாதிரி தான். இது ஃப்ரூட் ஷேப்பில் இருக்குது. இதுவுமே கொஞ்சம் ஷேப் டிஃப்ரென்ஸாக வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் அது வேணும்னாலும் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட். பார்த்ததுமே நல்ல ஆரஞ்சு கலரில். ஆல்ரெடி வந்து நம்ம சிஸ்டம்ஸ் கிட்டலாம் பார்த்திங்கன்னா நிறைய வயராக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் எலிகெண்ட்டாக அழகாக இருக்கும். இந்த சாக்கெட் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹிலாரி ரோடாவோட ஐப்ரோ ட்ராயிங் பேலெட்டு தான் இது வந்து பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். இது நான் ஆல்ரெடி 2-3 வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால இதோட ஒரு 4வது ப்ராடக்ட் நினைக்கிறேன். ஸோ நிறைய நீங்கள் பார்த்துப்பீங்க, எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மேபி டவுட் இருக்கலாம். டவுட்டே வேண்டாம், அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ப்ராடக்ட் இது. நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பிளாக் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ டார்க் ஃபினிஷ் வருது பாருங்கள் இந்த பேலட்டில். சூப்பரான பேலட் தான் இது. நீங்கள் இதில் வந்து மற்ற கலர் காம்பினேஷனும் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செலிப்ரிட்டிஸே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேலட் வாங்கிக்கோங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லாவே இருக்கும். இந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் நயன்தாராலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஷேட் தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் ஆர்கனைசர் தான். ஆஸ் கவுண்ட் 4
மொத்தம் 4 கவுண்ட் இருக்கும் இதில். இதுவுமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வாங்கினேன். ஸோ இதை ஆல்ரெடி நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இதோட ஃபுல் அவுட் லுக். இவ்வளோ டிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா ஷர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. இது கீழே வந்து ஒரு ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் பொருளுமே நல்லா ஈஸியாக எடுத்து வைக்கலாம். இதோட லென்த்துமே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சிலதுலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பெருசாக அகலமாக இருக்குது. நீங்கள் ஷெல்ஃப்ஸில் வச்சு யூஸ் பண்ணலாம். நிறைய அங்கங்கே வைக்கிறதுக்கு கலைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி மொத்தம் இதில் 4 இருக்குது. ஸோ நீங்கள் நிறையவே கிளாத்ஸ் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட குர்தாஸ், சாரீஸ் இருந்துச்சு, ஷர்ட்ஸு, பேண்ட்டு எல்லாமே தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது பயங்கர வெயிட்டு தாங்குகிற ப்ராடக்ட்லாம் இல்லை. நீங்கள் இதில் போய்ட்டு மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிங்கன்னா, இந்த பெட்ஷீட் அதில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்காது. வெயிட்லெஸ்ஸான ப்ராடக்ட்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே எனக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு தான். இந்த ரேட்டுக்கு நல்ல ப்ராடக்ட்டு தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாருங்கள். இதுவும் ஒரு ஆர்கனைசர் தான். நான் ஆல்ரெடி எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கு கீழேயுமே இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம வச்சுக்கணும் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக. இதோட டெப்த்துமே பாருங்கள் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது அப்படின்ட்டு. இது அதை விட சூப்பரான குவாலிட்டி, ரொம்ப நல்லாயிருக்கு. இது பாருங்கள், நல்ல ஒரு லைட் க்ரே கலரில். இது வந்து நல்லாவே நீங்கள் வெயிட் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் பெட்ஷீட்ஸ்லாம் கூட வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டாய்ஸ் போடணும், மற்ற எந்த பொருள்னாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அங்கங்கே செதறி கிடக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா வீடே நீட்டாக இருக்கும். இது வந்து மொத்தம் 2 கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் சைஸ் தான். இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கும். பட் எது நல்லாயிருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ நானுமே வாங்கி நல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் நானுமே வீடியோவில் காமிப்பேன். இல்லை நல்லா இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா வர்த்தான ப்ராடக்ட்டு. நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஓரமாக நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஷெல்ஃப்ஸ்லேயே வச்சுக்கலாம், இல்லை ஆனால் வச்சுக்கலாம். ஸ்டேக்கபிள் தான், என்ன வேணாலும் போட்டு யூஸ் பண்ணலாம். மல்டி பர்பஸ்க்கு ஒரு பிளான்ட் வைக்கிற பேஸ் தான் வாங்கியிருந்தேன். கோல்டு ஃபினிஷிங்கில். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நிறைய கவுண்ட்லேயுமே இது இருக்குது. சரி ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அதில் ஒரு சின்ன ப்ராடக்ட், ஒரு சின்ன சைஸ் மட்டும் வாங்கிட்டு இது 3 வேரியன்ட் சைஸில் இருக்குது. கோல்டு ஃபினிஷிங்கில் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் இந்த கம்பியோட அடியில் வைக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலேயும் கீழேயும். ஸோ என்கிட்ட ஒரு போன்சாய் ட்ரே இருக்குது, அது வைக்கிறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். நல்லாவே இருக்குது இந்த ப்ராடக்ட். ஸ்டீல் குவாலிட்டி. நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். டிவிக்கெல்லாம் வைக்கலாம். உள்ள இன்டோர் பிளான்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டாக இருக்கும் இன்டோரில் வைக்கிறதுக்கு. கரெக்டாக 8 கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு பாருங்கள். இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். வர்த்தான ப்ராடக்ட் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த உடன் டேபிள் தான். ரொம்ப மீஷோவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது மேலே நீங்கள் என்ன வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா இருக்குது. இது உட்கார சேரெல்லாம் இல்லை, கண்டிப்பாக இது ஆர்கனைசேஷனுக்காக தான். ஏன்னா அவ்வளோதான் இதோட வெயிட்லாம் தாங்கும். ஸோ இது உட்காரத்துக்காக கிடையாது. இது மேலே நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரே வச்சு புத்தா ஸ்டாச்சுலாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். டிவி முன்னாடி இது ஒன்று நான் இப்போ ஒன்று காமிச்சா பார்த்தீங்களா, பிளான்ட் ஆர்கனைசர், அதை இன்னொரு சைடும் நீங்கள் வைக்கலாம். ஹாலில் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டெக்கோர் ஐட்டம் தான். இது நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதால நான் 2 ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் தனியாக வாங்கினா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 350 சம்திங் வருது. நான் 2 ஆர்டர் போட்டதால 600க்கே எனக்கு வந்து ஈச் 300க்கே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டுமே எனக்கு சேர்த்து 600 தான் வந்தது. சூப்பரான ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயிட் ஃபினிஷிங்கில் நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னால நீங்கள் அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்கள் வீட்டை
அவுட்லுக்கே வேறு மாதிரி இருக்கும், கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஸோ நமக்கு மைண்டுமே ப்ளசண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் இப்படி வச்சுட்டு இது மேலே இந்த மாதிரி வைக்கலாம், ஒரு பிளான்ட் வைக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஸோ நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் போய் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி இதே மாதிரி மீஷோ ரேண்டம் ஃபைன்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி ஹாலும் போட்டிருக்கேன். எல்லா ஜுவல்லரி செட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவுமே நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த 2 வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி